கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி அப்பா நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 14ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பார பண்ணும் அக்காலத்திலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதாவது கடவுள் ஒரு இளைப்பாறுதலை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போறாராங்க. அது எப்பேற்பட்ட இளைப்பாறுதல்னா, உங்களுடைய துக்கத்தை அது நீக்குமாங்க. அது மட்டும் இல்லைங்க, அது உங்களுடைய தத்தளிப்பை நீக்குமாங்க. அது மட்டும் இல்லைங்க, கடினமான அடிமைத்தனத்தை நீக்கக்கூடிய ஒரு இளைப்பாறுதல் காலத்துக்குள்ள அது அழைத்து செல்லுமாங்க. ஆமாங்க, துக்கம்னா என்னங்க? யூஸ்வலாக நம்ம வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறோம் பார்த்தீங்களா? ஒரு காரியம் நடக்கலைன்னா துக்கம், வீட்டில் பிரச்சனைனா துக்கம். அதை அவர் இந்த மாதம் நீக்க போகிறாராங்க. அது மட்டும் இல்லைங்க, ஸ்பெஷலாக ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்கிற வார்த்தை என்ன கேட்டிங்கன்னா, தத்தளிப்புங்க. தத்தளிப்புனா என்ன தெரியுங்களா? இது நடக்குமா நடக்காதா ஒரு ஏக்கம் இருக்கும் பார்த்தீங்களா? அதுதாங்க தத்தளிப்பு. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏலி தன்னோட அந்த அந்த பெட்டி பிடிக்கப்பட்ட போது அந்த பெட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக அவர் என்ன செய்வார், இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி அந்த பெட்டி எதிரியோட கையில் இருக்கும்போது அந்த பெட்டிக்காக அவருடைய இருதயம் தத்தளித்து கொண்டு இருந்ததாங்க. அது மாதிரி தாங்க தத்தளிப்புங்கிறது. ஐயோ அது வருமா வராதா, நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு தத்தளிப்போடு இருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த தத்தளிப்பு இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கிடுவாங்க. கவலைப்படாதீங்க. ஒருவேளை அந்த காரியம் முடியுமா முடியாதா, என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தத்தளிப்போடு இருக்கீங்களா? கவலையே விடாதீங்க. ஏசப்பா இந்த மாதம் அந்த தத்தளிப்பை உங்கள் வாழ்க்கையை விட்டு நீக்க போகிறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இது சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு இதுனா, கடினமான அடிமைத்தனத்தை நீக்க போடுறாங்க. இந்த கடினமான அடிமைத்தனங்கிறது வேற, கடினமான அடிமைத்தனம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரக்ஸுக்கு அடிமை பெற்றிருப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா? அந்த பிள்ளைங்களை டாக்டர்கிட்ட கூட்டு போனாலும் சரி செய்ய முடியாது, எந்த மருந்துனாலும் சரி செய்ய முடியாதுங்க. அது ரொம்ப கொடூரமாக இருக்கும். அப்படி தானேங்க ட்ரக்ஸ் அடிக்ட்ஸுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. அவங்க அவ்வளோ பேரண்ட்ஸ் அந்த குடும்பத்தார் வேதனைப்படுவாங்க. அந்த மாதிரி கடின அடிமைத்தனத்துலேருந்து கடவுள் இந்த மாதம் அவங்கள விடுவிக்க போகிறாராங்க. கடினமான அடிமைத்தனம் நீங்கள் நினைக்கலாம், நான் என்ன அடிமைத்தனத்தில் சிலர் செல்ஃபோன் அடிக்ஷன், சிலர் வேறு பாவங்களில் கூட அடிக்ட் ஆகிருக்கலாம். எந்த வித காரியத்தில் அடிக்டாக இருந்தாலும் சரிங்க, கடவுள் உங்களை விடுதலையாக்குனா நிச்சயமான விடுதலை இந்த நாளில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. இந்த இளைப்பாறுதல் வரும்போது தாங்க இந்த விடுதலையை நம்ம அனுபவிக்க முடியும். அப்போ இளைப்பாறுதலுக்கு நான் என்ன செய்யணும்னா, ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கணும். அவர் கொடுத்துருக்க அந்த வாக்கு தத்துவத்தை எனக்கு பேர் ஏற்றுக்கொள்ளணுங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆகஸ்ட் மாதம் கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்துவத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சொந்த வாக்கு தத்துவமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு டெய்லி நீங்கள் வாசிங்க, டெய்லி சொல்லுங்க. இதை ஆண்டவர் இந்த நாளில் என் வாழ்க்கையில் இருக்க என் துக்கத்தை நீக்க போகிறாரு, இந்த மாதம் என்னோட தத்தளிப்பை நீக்க போகிறாரு, இந்த கடுமையான அடிமைத்தனத்தில் இருக்க என்னோட பிள்ளைகள் அல்லது என்னோட கணவர் என்னோட சொந்தக்காரவங்களை விடுவிக்க போகிறாரு சொல்லி நீங்கள் அறிக்கை செய்துக்கிட்டே இருங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பாருங்களே, நிச்சயமாக சொல்கிறீங்க, நீங்கள் அந்த விடுதலையை நீங்கள் அனுபவிச்சு நீங்கள் ஒரு சந்தோஷமான இளைப்பாறுதலில் நீங்கள் இருப்பீங்க. ஒரு ரெஸ்ட்டுங்க, சந்தோஷமானதுங்க. இளைப்பாறுதல்னால் நீங்கள் சங்கீதம் 23 அதிகாரத்திலவே பாருங்களேன், அவர் எங்கெங்க அமைதலான தண்ணீர் அன்றைக்கு கூட்டு போகிறாராங்க. எந்த பிரச்சனையும் இல்லாத இடம் தாங்க இளைப்பாறுதல். அந்த இடத்துல உங்களை உட்கார பண்ணி சந்தோஷப்படுத்த போகிறாருங்க. அதுதாங்க இந்த ஆகஸ்ட் மாதம். எனவே இந்த நாளில் இந்த வார்த்தைக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். கடவுள் நம்ம நடத்துறதை பார்ப்போங்க. நம்ம ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசப்பா, நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆகஸ்ட் மாதம் நீர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்த வசனத்துக்காக நன்றி அப்பா. அப்பா, இது பார்க்குற எல்லாரும் யார் யார் துக்கத்தோடு இருக்காங்களோ, யார் யார் தத்தளிப்போடு காத்திருக்காங்களோ, யார் யார் கடினமான அடிமைத்தனத்தில் சிக்கியிருக்காங்களோ, அவங்க எல்லாரும் விடுவிக்கப்படட்டும்ப்பா. இயேசுவின் நாமத்தில் அவங்க விடுவிக்கப்படுவார்களாக நான் சொல்கிறேன். அப்பா, நமக்கு நன்றி அப்பா. அவங்களுக்கு ஆண்டவரை யார் யார் எந்தெந்த நன்மைக்காக காத்திருக்காங்களோ, ஐயோ இந்த மாதத்தில் எனக்கு பிள்ளை நிற்குமா என்று தத்தளிப்போடு காத்திருக்கவங்களுக்கு இந்த மாதம் அற்புதம் நடக்கட்டும். வேலை கிடைக்குமா என்று காத்திருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கட்டும். அப்பா, இந்த கடன் தீருமா அப்படின்னு சொல்லி தத்தளிப்போடு இருக்காங்களா, அவங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. கடினமான அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படட்டும் அப்பா. பெரிய காரியங்கள் அதை பார்க்குறவங்களுக்கு நடக்கட்டும் இந்த மாதம். தகப்பனே, இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.
அன்பானவர்களே, இந்த ப்ரோக்ராம் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூ.